அதுக்கு இஸ்லாம் காரணமா? இவன் செய்யறது இஸ்லாத்தை மீறிக்கிட்டு ஒருத்தன் செய்யறான், முஸ்லீம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு செஞ்சா அது இஸ்லாம் பொறுப்பு இருக்குமா? அதை வேணான்னு சொல்லுதே, கொடுக்காதுன்னு சொல்லுதே. அப்ப இவன் பேருக்கு ஏமாத்துறான். மதத்தை சொல்லிக் கொண்டு இப்படி சொல்லலாம், மதத்தை சொல்லிக் கொண்டு ஏமாத்தக்கூடியவர்கள் எல்லா மதங்களிலும் இருக்கிறார்கள் சொல்லுங்க, நம்ம ஒத்துக்குறோம். மதம் சொல்லுதுன்னு சொல்றாங்க, அந்த மதத்துடைய டெக்ஸ்ட காட்டணும். இந்த குரான்ல இந்த மாதிரி சண்டை போட சொல்லுது, குரான்ல குடிக்க சொல்லுது, பகவத்கீதையில அப்படி சொல்லுது, அது பைபிள்ல எப்படி சொல்லுது காட்டி அதுவே ஆதரிச்சா தான் நீங்க என்ன செய்யணும், மதத்து மேல பழிய போடணும். பேரு கே இந்திரா, ஊரு சொந்த ஊரு கேரளா. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிறோம். கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல உதவி பண்ணிட்டு இருக்கிறோம். ஹிந்து முஸ்லீம் கல்யாணம் பண்ணா ஹிந்து சேர்த்துக்கிறாங்க, அவங்க வீட்டுல எல்லாம் சேர்க்கிறாங்க. முஸ்லீம் இந்து கல்யாணம் பண்ண ஏன் சேர்க்க மாட்டேங்க சார்? அது எனக்கு கேள்வியா இருக்கணும். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு இந்து பெண்ணு ஒரு முஸ்லீம் பையன் அல்லது முஸ்லீம் பொண்ணு இந்து பையன் விரும்புறாங்கன்னு வைங்க, அதையும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்க ஜமாத்துல. நாங்க அது ஒரு பெருசா எடுத்துக்கிறது இல்ல, நீங்க அதை ஒரு பெருசா எடுத்துக்கிறீங்க. இதுதான் அவங்களுடைய கேள்வி. இது மேலோட்டமாக இது பார்க்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. இது இதுல ஆழமாக நீங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன விஷயம்னு கேட்டா, திருமணம் செய்யறது என்பது மற்ற உறவு மாதிரி கிடையாது. ரெண்டு ஆணும் நண்பர்களா இருக்கிற மாதிரி, ஒரு பெண்ணும் தோழிகளா இருக்கிற மாதிரியான உறவு இல்ல திருமணம்ங்கிறது. திருமணம்ங்கிறது அவங்க ரெண்டு பேரும் இணைந்து ஒரு தலைமுறைய, ஒரு சந்ததிய, ஒரு புதிய ஜெனரேஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு உறவு. அப்படி உண்டாக்கக்கூடிய உறவாக இருக்கும் பொழுது அதுல காலமெல்லாம் அவங்க நண்பர்கள் சேர்ந்துகிட்டே எப்பவும் இருக்க மாட்டாங்க. வாரத்துக்கு ஒருக்கா சந்திக்கிற நண்பர்கள், மாசத்துக்கு ஒருக்கா சந்திக்கக்கூடிய நண்பர்கள், ஒரு வேலை வெட்டி கிடைச்சுன்னா 5 வருஷத்துக்கு ஒருக்கா சந்திக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருப்பார்கள், சந்திக்காம போகக்கூடியவர்கள் இருப்பார்கள். இது எல்லா நேரத்திலையும் ஒன்றாகவே வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம், வாய்ப்பு இல்லைன்னா அப்படி போயிருவாங்க. ஆனா வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஒரு வீட்டுல ஒரு இடத்துல ஒன்றாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவாக இந்த குடும்ப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைங்கிறது இருக்கிறது. இந்த வாழ்க்கையில இருக்கக்கூடிய நேரத்துல திருமணம் பண்ண துவக்க ஆரம்ப நேரம் இருக்குதுல, ஆரம்ப நேரத்துல யாருக்கும் யாருடைய குறையும் தெரியாது. பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். ஒரு 30 நாளைக்கு என்ன எது செஞ்சாலும் நல்லதா தெரியும், வழங்குதா. ஒரு 60 நாளைக்கு ஓரளவுக்கு என்ன இருக்கு, எந்த குறையும் புருஷனுடைய பொண்டாட்டிக்கு தெரியாது, பொண்டாட்டியுடைய குறை புருஷனுக்கு தெரியாது, எல்லாமே ஒரு டிஃபரெண்டாக இருந்துகிட்டே இருக்குங்க. ஒரு டைம் இருக்கிறது, ஒரு சலிப்பு தட்டக்கூடிய ஒரு டைம் இருக்கிறது, அல்ல ஆர்வம் குறையக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரம் வரக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு மேற்று விபரீதமாக ஆகும். எந்த மேற்று? இப்ப ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வைங்களேன், இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? நான் அந்த பேர் தான் வைப்பேன், அந்த பேர் தான் வைப்பேன், இந்த குழந்தைய பள்ளிவாசலுக்கு தான் அனுப்புவேன், இல்ல கோயிலுக்கு தான் அனுப்புவேன். இந்த குழந்தைக்கு என்ன செய்வது, அதை எப்படி கொண்டு போவது என்பதுல அவங்க சண்டை போட்டா இவன் மெண்டலாகி போயிடுவான். அவங்களுக்குள்ள வரக்கூடிய சண்டை என்னவாயிரும், அந்த ஜெனரேஷனை என்ன செய்யும், பாதிக்கும். அவனுக்கு ஒரு இதாகி போயிடும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, இந்த மத நம்பிக்கை, இஸ்லாமிய நம்பிக்கையும் மற்ற நம்பிக்கைகளுக்கு மத்தியில் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க. என்ன வேறுபாடு? இப்ப சைவத்துக்கும் அசைவத்துக்கும் உள்ள வேறுபாடு மாதிரி உள்ளது. இப்ப அசைவம் சாப்பிடக்கூடிய ஒரு ஆள் சைவத்தை சாப்பிடுவாரு. அசைவம் சாப்பிடுற ஆள் இருக்காருன்னு வைங்களேன், பிரியாணி கறி மீன் எல்லாம் சாப்பிடக்கூடியவர் கத்திரிக்காய் சாப்பிடுவாரு. ஆனா கத்திரிக்காய் தான் சாப்பிடக்கூடியவர் கறியை சாப்பிடுவாரா? சாப்பிட மாட்டாரு. அப்ப சைவம் சாப்பிடக்கூடியவர் அசைவத்தை தப்புன்னு சொல்றாரு. நல்லா விளங்கிருங்க. சைவ உணவு சாப்பிடுறவருடைய கொள்கை என்ன? சைவம் சரி, அசைவம் சரி இல்லை, அது அவருடைய கொள்கை. அசைவ கொள்கைக்காரருடைய நம்பிக்கை என்ன? அசைவமும் சைவமும் சரி, அசைவம் தான் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அசைவம் சாப்பிடுறவருடைய கொள்கைக்கு அர்த்தம் என்ன? அசைவத்தையும் சாப்பிடலாம், சைவத்தையும் சாப்பிடலாம். நல்ல விளங்கிற வித்தியாசம். அப்ப அசைவம் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுறாங்க இல்லையா, இந்த நான்வெஜ் சாப்பிடுறவங்க நான்வெஜ் மட்டும் தானே சாப்பிடுவாங்க? இல்ல, நான்வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க, வெஜ்ஜும் சாப்பிடுவாங்க. அப்ப அசைவம் சாப்பிடுறவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, நாங்கள் அசைவமும் சாப்பிடுவோம், சைவமும் சாப்பிடுவோம். சைவம் சாப்பிடுறவங்க கருத்து என்ன? சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்து. இப்ப என்ன ஆச்சுன்னா, இப்ப ஒரு சைவ வீட்டுக்காரர் வீட்டுல ஒரு அசைவத்துக்காரர் விருந்தாளியா வர்றாரு. எங்க வீட்டுக்கு விருந்து வந்தீங்கன்னா நான் சைவ சாப்பாடு போட்டா நீங்க சாப்பிட்டு போயிருவீங்க, பிரச்சனை இருக்காது. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அசைவம் சாப்பிடுவேன். உதாரணத்துக்கு தான் நான் சாப்பிடுவேன்,
உதாரணத்துக்காக வேண்டி நான் அசைவம் சாப்பிட மாட்டேன்னு வைங்க, நான் உங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு பிரியாணி தரலாமா? நீங்க தரக்கூடாதீங்க. நான் சாப்பிட மாட்டேங்கும் போது எனக்கு அதை வைக்கிறது வந்து என்னை மதிக்கிறது கிடையாது. அப்ப நான் அது ஒத்து போக மாட்டேங்க. பத்தியா சைவம் அசைவம் ஒத்து போகுதா? போக மாட்டேங்குது. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தை எடுத்துக்கிறங்க, எல்லாமே சரின்னு நினைக்கக்கூடியவங்க. இந்த கடவுள் விஷயமாக அவங்க கொஞ்சம் பிராடா இருக்கிறாங்க. எதை வேண்டாலும் வணிக, விநாயகர் வேண்டாலும் வணிக, முருகன் வேண்டாலும் வணிக, சிவன் வேண்டாலும் வணிக, சூரியன் வேண்டாலும் வணிக, சந்திரன் வேண்டாலும் எல்லாரும் சேர்த்து வணங்கிட்டு போ. அவங்களுக்கு என்ன, எதை வேண்டாலும் வணங்கி கொள்ளலாம்ன்ற ஒரு பரந்த எண்ணத்துல இருக்கும் பொழுது அதுல ஒரு ஆள் அல்லாஹ்வாயிடுறாரு. அல்லாஹ்வனை வணங்கிட்டு போ, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிறது அவங்க கொள்கை. முஸ்லீம் கொள்கை எப்படி இருக்கு? சைவம் மாதிரி இருக்குது. இதுதான் வணங்கணும், வேற எதையும் சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி எப்படி இருக்கு முஸ்லீம் கொள்கை? அல்லாஹ்வை தான் வணங்கணும், வேற எதையும் வணங்கக்கூடாது. அப்ப வேற எதையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையா இருந்தா எப்படி மேட்சாகும்? ரெண்டு மற்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்துக்களுக்கு ஒத்து போயிடும். வணங்குதா? அவங்க அந்த அதுல வந்து கொஞ்சம் பிராடா போயிடுறாங்க. நாங்க எப்படி இருக்கிறோம்னு கேட்டா, ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், அந்த கடவுளை தவிர வேற ஒன்னை வணங்க கூடாது அப்படின்னு சொன்னா, அப்ப வணங்கக்கூடிய ஒரு ஆள்கிட்ட போய் சண்டை போட வேண்டிய நிலை வருமா வராதா? எப்படிங்க புருஷன் போய் நீ என்ன வணங்குறாலும் வணங்க கூட தப்பு, இது என்ன கடவுளா, இதே உன்னை படைச்சால வணங்கு, நீ நான் படைச்சிட்டு வணங்குறேன்னு கேட்டா அந்த பொம்பளை அல்ல இந்த புருஷன் கேட்டா நாளைக்கு வாழ்க்கையா இருக்குமா? அது கல்யாணம் சந்தோஷமா இருக்குதானே கல்யாணம் பண்றாங்க. கல்யாணம் பண்ணி உட்கார்ந்துட்டு என்ன செய்யறது? புருஷன் முஸ்லீமா இருந்தான்னு வைங்க, பொண்டாட்டி முஸ்லீம் இல்லைன்னு வைங்க, என்ன செய்வான்? நீ என்ன படத்தை வணங்குற, நீ என்ன கல்ல வணங்குற, அது ஒன்னும் கடவுளா, நீ தானே பிரிண்டு போட்டு வந்த, நீ தானே அதை படைச்ச அப்படின்னு என்னதையா கேட்டான்னு வைங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அப்புறமேலு அதான் சண்டை, அப்புறம் பஞ்சாயத்து ஆயிரும், அங்கதான் போயிடும். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஜாதி மாதிரி இதை பிரிக்கல. ஒரு முஸ்லீமோ முஸ்லீம் ஆணோ முஸ்லீம் பெண்ணோ நீ ஒரு ஆளை விரும்புற, முஸ்லீம் அல்லாதவர் விரும்புறேன்னு சொன்னா ஒரு முடிவெடு. என்ன முடிவெடுக்கணும்? இது ஒத்து வராத ஒரு விஷயம், ஒண்ணு இஸ்லாம் எனக்கு வேணான்னு அங்கிட்டு போயிடும், ஒத்துமையாவது இருப்பீங்க. யாராச்சும் அப்படி போனா நாங்க விரட்டி தெரியுமா? போனா போயிட்டு போ, உங்களுடைய நன்மையை கருதி நீங்க இருந்தா இருக்கலாமே தவிர கட்டாயப்படுத்த முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுது? நீ உனக்கு நன்மை கிடையாது, நீ என்ன செய்யணும்? ஒரு முஸ்லீம் ஆணோ முஸ்லீம் பெண்ணோ முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் விரும்பினாருன்னு சொன்னா என்ன செய்வோம்? வந்தா ஒத்து வராது உனக்கு. நீ இங்க அங்க ஆத்துல ஒரு கால் சேத்திர ஒரு வச்சீங்கன்னா உன் வாழ்க்கை நரகம் தான். உன் புள்ள குட்டியில இருந்து வாரிசுல இருந்து சொத்து பிரச்சனை வரைக்கும் எல்லாம் பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிடும். இந்த அடிப்படையெல்லாம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கொள்கை முரண்பாடு உள்ள விஷயத்தோடு திருமணம் செய்யாதீங்க. ஒண்ணு என்ன செய்யுங்க, அவங்கள இந்த ஜாதியெல்லாம் பார்க்காதீங்க, அவர் தலித்தார் இருக்கட்டும், செட்டியார் யார வேணாலும் இருக்கட்டும், இந்த ஒரு கடவுள் தான் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஓடியாந்துடுறாங்க. பெரிய பெரிய விஷயம்லாம் கிடையாது. அப்ப அந்த மாதிரி வந்துட்டு போங்க. இஸ்லாத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. குர்ஆன்ல இருக்கிறது லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான வற்புறுத்தலும் கிடையாது. கத்த பையன ருஷுது மினல் கையி, நேர்வழி எது தவறான வழி என்று தெளிவாக இருக்கிறது, நீ புரிஞ்சிக்க, கட்டாயம்லாம் கிடையாதுங்க அப்படின்னு குர்ஆன்ல சொல்ற காரணத்தினால யாரையும் இஸ்லாம் வந்து கம்பல்லாம் பண்ணாது. ஐயா, ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேரளால ஒரு மன்னர் முகமது நபியை தேடி போனாரு. அப்ப இடைப்பட்ட காலத்துல இறந்துட்டாருன்னு சொன்னீங்க. அப்ப வந்து கேரளா வந்து ஒரு முக்கிய அங்கம் வகிக்குதுங்க. இந்த கேரளால எருமேலி என்ற இடத்துல ஒரு மசூதியா அது தர்காவுன்னு தெரியல. அங்க வந்து வாவர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு. வாழ்ந்த காலத்துல வந்து இந்து மதத்தை சேர்ந்த ஒரு கடவுள் கூட நண்பரா இருந்தாரு. இருந்து 2 பேர் சேர்ந்து அசுரர்களை எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த காலத்திலயும் அந்த மாதிரி இடம் நடந்துன்னு இருக்காங்க. அந்த மசூதியில வந்து விபூதி எல்லாம் கொடுக்கறாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒண்ணு வரலாற்றுல இருக்குதுங்களா, இல்ல இடைப்பட்ட காலத்துல ஜனங்க வந்து ஏற்படுத்தின ஒரு கதையா? அது சரியான ஒரு இது தெரியலீங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அந்த கொஞ்சம் சொல்லுங்க. சபரிமலையிலயா? ஆமா, சபரிமலை. அதானே? அதுதான் ஐயா. சபரிமலையில போனா கீழே வந்து பாவர் தர்கான்னு ஒரு தர்கா இருக்கும். அந்த தர்காவில் போய் இந்துக்கள்லாம் எல்லாம் செஞ்சுட்டு தான் என்ன செய்வாங்க, மேல போவாங்க. ஐயப்பனை பாக்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, இந்த தர்காவில் உள்ள ஆளை பார்த்துட்டு தான் போறேன்னு சொல்லி போவாங்க. அப்ப இது வந்து இஸ்லாத்துல இருக்குதான்னு கேட்கிறாரு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் ஒருத்தனை தான் வணங்கணும்ன்றது எங்க மார்க்கத்தினுடைய கொள்கை. தர்காங்கிறது செத்து போன ஆளுக்களை புதைச்சு வச்ச இடம், அது இஸ்லாத்துல எங்களுக்கு இடமே கிடையாது. அது ஒரு மனுஷன், அது நாகூர்ல அடங்கி இருந்தாலும் சரி, ஏர்வாடியில உள்ளதா இருந்தாலும் சரி, நீங்க